எடப்பாடி பழனிசாமியை தாக்கிய அதிமுகவின் எம்எல்ஏ. என்ன நடந்தது? மிகப்பெரிய அளவில் அதிமுக அலுவலகத்தில் கலவரம். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வரக்கூடாது என்று கூறிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். இதில் பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர் உடனடியாக வெளிநடப்பு செய்யலாம் என்று கூறிய பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதி இல்லாதவர் என்று அக்கூட்டத்தில் அதிமுகவின் எம்எல்ஏவும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான மாடசாமி என்பவர் கூறியுள்ளார். இதனால் அதிமுகவின் மாவட்ட கூட்டத்திலேயே தற்பொழுது சலசலப்பு ஏற்பட்டது. காரணம், தகுதி இல்லாதவன் பொதுச்செயலாளர் பதவியில் வந்ததுக்கு பிறகுதான் அதிமுக தற்பொழுது தமிழகத்தில் பின்தங்கிய கட்சியாக மாறிவிட்டது என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வரலாறு காணாத தோல்வி அடைந்தது என்றும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை எம்எல்ஏ மாடசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பதற்கு தயாராக வேண்டும் என்றும், தகுதி இல்லாதவன் பதவியில் இருந்தால் நிச்சயமாக தேர்தலில் தோல்விதான் அடைய முடியும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருவதற்கு தடை விதிப்பது எதற்காக என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். அதிமுகவில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களால் நேரடியாக முதல்வர் பதவிக்கு வந்தவர் என்றும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் உண்மையான விசுவாசி ஓபிஎஸ் அவர்கள் என்றும் தற்பொழுது அக்கூட்டத்தில் பேசியுள்ளார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவலர்கள் மூலமாக வெளிநடப்பு செய்வதற்கு உத்தரவிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி மீது கை ஓங்கியதன் காரணமாக சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் சட்டப்பேரவையில் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கையும் பதவியையும் பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக எம்எல்ஏக்கள் அதிமுகவின் சில பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்பொழுது கிளர்ச்சியில் ஈடுபடுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.